நவகிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்குது, அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கறதுன்றத நாம ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஜூலை மாதத்துக்கு எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க. கடக ராசியினருக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னு, அதாவது உங்களுக்கு ஜென்மத்திலே குரு இருக்கிறாரு. செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்படும். நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு எது பலம், உங்களுக்கு எது பலவீனம், நாம இத்தனை நாள் என்ன தப்பு பண்ணிட்டோம், எந்த இடத்துல கோட்டை விட்டுட்டோம், எதை நம்ம பிடிக்கணும், எது நமக்கு நல்லது, எது நமக்கு தீங்கு, யார் நமக்கு நல்லது செய்யறா, யார் நமக்கு குழி தோன்றா அப்படின்ற எல்லாத்தையும் நீங்க அழகா அனலைஸ் பண்ணுவீங்க. இதுல உங்களுக்கு வேலை தொழிலுக்காக நம்ம பாக்குறோம்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் தான் உங்களுக்கு தொழில்காரகன். அப்போ உங்களுக்கு அவர் வேலையிலையும் தொழிலை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கிறாருன்னா, உங்களுக்கு அவர் 16ஆம் இடத்துல இருக்கு. அப்போ நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருன்னு அர்த்தம். ஆனா உங்களுக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது இணைவு. சுக்கிரன் பொதுவாவே ஒளி கிரகம், நல்ல லாபங்களையும் பணத்தையும் அள்ளி வழங்கக்கூடிய கிரகமா இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேதுவோட இணைவு பெறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாவே ஏற்படுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் இணைவு. இந்த இடத்துல புதன் வக்ரம் பெற்ற ஆட்சி பெற்று இருக்காரு. சூரியன் ஜூலை 15 வரைக்கும் மிதன ராசியில இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்க ராசிக்குள்ள நுழையிறாரு. இது எப்படி இருக்கும்னா, ஒர்க் டென்ஷன் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமா இருக்கும். குடும்பத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி 12ஆம் இடத்துல மறைவு பெற்றிருக்கிறாரு. சூரியன் 12ஆம் இடத்துல மறைவு பெற்றிருக்கிறாரு. அங்க புதன் வக்ரகதியோட இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத ஒரு முயற்சி எடுத்து அதனால ஒரு பிரச்சனைகள், அதனால ஒரு சிக்கல்கள்ன்றதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க அதுல சந்திப்பீங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா, குடும்பத்துல அந்த சந்தோஷம், திருப்தி, நிம்மதின்றது இருக்காது. அதனால அந்த இடத்துல விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி பேச்சு வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருங்க. நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லா இருக்கும், மத்தவங்களுக்கு கடினமா இருக்கும். அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு கேக்குறீங்கன்னா, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுல இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குன்றதுக்கு உங்களுக்கு இருக்காது. வேலை அலைச்சல் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். 12ஆம் இடத்துல சூரியன் புதன்னும் போது பாத்தீங்கன்னா, வேலைக்காக அதிகமா ஓடுற மாதிரி இருக்கும். தொழில் பண்றீங்களா? எஸ், தொழிலுக்காக அதிகமா ஓடுற மாதிரி இருக்கும். நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க யாரோட கட்டுப்பாட்டுல இருந்து நீங்க வேலை பார்க்குற மாதிரியான அமைப்பும் இருக்கும். அதனால அந்த இடத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் இருந்தாலுமே சரி, எப்ப என்ன பண்ணணும்ன்ற அந்த புரிதல் இருந்தாலுமே சரி, இப்ப உங்களால அந்த முயற்சிகளோ இல்ல அந்த முடிவுகளோ அதை நோக்கி உங்களால நகரவே முடியாது. டக்குன்னு உங்களால சேஞ்ச் ஆக முடியாது. இன்னும் கொஞ்ச காலம்தான். ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சின்ன மாற்றங்கள் எல்லாம் நல்லாவே ஏற்படுது. அதனால வேலை தொழில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலைச்சலையும் ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு அசௌகரியங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால உங்களுக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல ஃபேமிலிலயோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலைன்றது ஒண்ணு உண்டாகுது. மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வரன்ன்றது பெருசா உங்களுக்கு இப்போதைக்கு வராது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வரன்கள்ன்றது இப்ப பெருசா வராது. நீங்க உங்களுக்கு குரு பலன் இருக்குதுன்றதை விட, இப்ப குரு பலன் உள்ள ராசிகள், அதாவது மகரமோ விருச்சிகமோ மீன ராசியோ, இவங்களுக்கு எல்லாம் குரு பலன் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து உங்களுக்கு வரன் வருதுன்னா கண்டிப்பா செட் ஆகும். உங்களுக்கு இருக்குன்றதை விட அவங்களுக்கு அந்த குரு பலன் இருந்ததுன்னா கண்டிப்பா செட் ஆகும். அதனால நீங்க பார்க்கக்கூடிய அலைன்ஸும் இந்த மாதிரி ராசியில இருக்குதா, அந்த கேண்டிடேட் உங்களுக்கு வருதான்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபேமிலி விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபினான்ஷியலும் சரி, உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ நீங்க பார்த்து கரெக்டா அதற்கேத்த மாதிரி நீங்க பட்ஜெட் போட்டு நீங்க செலவுக்கு கொண்டு வர்றது ரொம்பவே நல்லா இருக்கும். சுப செலவுகள் அதிகமா ஏற்படும். ஓகேங்களா? உங்களுக்கு முயற்சிகள் எடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு அது நிவர்த்தி ஆகுது. அதற்காக நீங்க ப்ரெஷர் கொஞ்சம் போட வேண்டியதா தான் இருக்கு. ப்ரெஷர் போட்டா அது மூவ் ஆன் ஆகும். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றோன்ற மாதிரிதான் இருக்குது.
அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ், ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகுவோட இணைவு இருக்கணும் போது இஎன்டி தொந்தரவுகள் அதிகமா ஏற்படலாம். சில பேருக்கு திடீர்னு காது பிரச்சனை ஏற்படலாம், சில பேருக்கு திடீர்னு சளி பிடிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஃபுட் அலர்ஜியும் ஏற்படலாம். இதுதான் கடகராசினருக்கு கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நீங்க அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், கடகராசினர் வந்து கடல் சார்ந்த கோயில்களோ நீர் நிலையம் சார்ந்த கோயில்களோ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அபரிதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு. அதேதான் நீங்க அந்த மாதிரியான கோயில்களை வழிபாடு பண்றதும் அம்பாளை வழிபாடு பண்றதும் இந்த ஜூலை மாதத்துக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்களையும் ஏற்படக்கூடிய முயற்சிகளை வெற்றிகளை ஆக்கக்கூடிய தருணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கடகராசினருக்கு இந்த செவ்வாயோட அமைப்பு ஓரளவுக்கு நல்ல யோகத்தை இருக்குன்றதுனால வேலை தொழில ஒரு முன்னேற்றத்தையோ ஒரு அந்தஸ்தையோ அல்லது உங்களுக்கான அங்கீகார பெயரையோ எடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல யோகமா இருக்கு. அதனால உங்க வேலையில எந்த அளவுக்கு நீங்க போக்கஸ்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா உங்க ராசியிலேயே குரு இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் புதன் ஆட்சி பெற்று இருக்கானும் போது பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு தள்ளி போய் படிக்கக்கூடிய யோகம் அமைப்புன்றது இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு ஏத்த மாதிரியான படிப்பு கோர்ஸ் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அதற்காக பிளான் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல மென்டர் நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அதற்கான பாயிண்ட்ஸ் நிறையவே நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு தேவையான சலுகைகளும் தேவையான கைட்லைன்ஸும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சது. நிறைய பேர் அப்ராடுக்கு ட்ரை பண்றீங்கன்னா அப்ராடுக்கு போய் படிக்கணும்னு ட்ரை பண்றீங்கன்னா அதுவும் செட் ஆகும். இல்ல வேற ஸ்டேட்ல போய் படிக்கிறதோ வேற ஊர்ல போய் படிக்கிறதோ அதெல்லாம் ரொம்பவே நல்லா செட் ஆகுங்க. கடகராசினர் தொடர்ந்து அதிகமா முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. வார்த்தைகள்ல மட்டும் ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க.